Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு மிக முக்கியமான அப்டேட். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இரவு 12 மணியோட ஆல் இண்டியா கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் போஸ்ட்போன் ஆனதுனால தமிழ்நாடு கவுன்சிலிங் போஸ்ட்போன் பண்ணுறோம், பட் அதை மீண்டும் அனௌன்ஸ் பண்ணுறோம் டில் ஃபர்தர் நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மிக முக்கியமான அப்டேட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். As per the revised UG State Schedule 2025 dated 9/10/25 released by MCC ரிலீஸ் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 3 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. The candidate can register, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 3 till 5 PM of 12:10, அது சண்டே மாலை 5 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நேற்றுக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம சண்டே 12ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஆல்சோ ஓப்பன் டில் 12:10. ரெசிக்னேஷன் போர்ட்டலும் ஓப்பன் ஆகிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 3ல இடம் கிடைச்சிது, ஒருவேளை எய்ம்ஸ், ஜிப்மர், MMC இந்த மாதிரி எதிர்பார்த்த கல்லூரிகள் தமிழ்நாடு இருக்கிற நல்ல மார்க் எடுத்திருக்க குழந்தைகளுக்கு கிடைச்சதுன்னா அவங்க ரெசிக்னேஷன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்து அவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் இடங்கள் கிடைக்கும். அதுக்கு சௌகரியமா என்ன பண்ணியிருக்காங்க, 12ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கு. அப்போ the candidate can fill the choices and lock the choices from 5 PM of 13/10, 13ஆம் தேதி. அதாவது நமக்கு 12ஆம் தேதியோட ரெசிக்னேஷன் முடிச்சதுக்கப்புறம் வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 13ஆம் தேதி 5 மணியிலிருந்து 14, 15, 16 ஒரு 3 days டோட்டலாக ஒரு 3 நாட்களுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண முடியுங்க. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. The processing of seat allotment will be done on 17th. Processing of seat allotment 17ஆம் தேதி நடக்கும். ரிசல்ட் 18ஆம் தேதி இருக்கும். The candidate can download their allotment order from 18th to 27/10/12. 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மண்டே வருதுங்க. The last date for reporting for the counseling round 3 till 27/10 5 PM. ஸோ 27ஆம் தேதி 5 மணிக்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும். 18ஆம் தேதியிலிருந்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அது நமக்கு நல்ல டைம் இருக்கு. 18ஆம் தேதி 18 to 27 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 days பக்கம் நமக்கு டைம் இருக்கு ஜாயின் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம்ல தீபாவளியும் வரும். ஸோ அதனால 27ஆம் தேதி நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம். ப்ராசஸிங் ஆஃப் சீட் 17, 18th ரிசல்ட். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற